Let's bow our heads down in prayer. Um, Father God, I just come before you. I just come at this time as we are going to read your word and we are going to meditate on your word and learn something new and get strengthened and go out not as the same person. I just cover this time, O Lord, under your blood. In Jesus' name I pray. Amen. 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 Is everyone excited to be here? I am very excited that we still have breath, that we are still living. நோ ஒன் ஹஸ் பீன் ராப்சர்ட். யாரும் இன்னும் போகாமல் எல்லாரும் உயிரோட இருக்கீங்க, எல்லாரும் வந்திருக்கீங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அதுவே ஒரு பெரிய சோத்திரம். சரி, லெட்ஸ் ஓப்பன் ஆர் பைபிள்ஸ் டு 1 Peter 5:8 and 9. பாஸ்டர் படிப்பார். வி ஹவ் பீன் டூயிங் லாஸ்ட் வீக், ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து வி ஸ்டடிட் அபவுட் த டெவில். சாத்தானை பற்றி படித்தோம். சாத்தான் ரொம்ப உண்மையான ஒரு ஆள், ரொம்ப வந்து இருக்காரு. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறோன்னா த டெவில் ஹேஸ் லைக் கிராஸ்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் முடியல. ஹீ ஸ்டில் தேர். He still is going to attack you. You need to understand. And as Christians, we need to be aware of who we are against. Right? அது இல்லாமல் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா அவ்வளோதான். பல பிரச்சனை, பல துன்பத்தில் தான் போயிட்டுருக்கணும். So let's read 1 Peter 5:8 and 9. 1 Peter. Be sober, be vigilant, because your adversary, the devil, as a roaring lion, walketh about, seeking whom he may devour. Whom resist steadfast in the faith, knowing that the same afflictions are accomplished in your brethren that are in the world. Okay, perfect. தமிழ்ல படிங்க பாஸ்டர். செக் 1 பேதுரு 5 எத்தனை? ஆமா, 5 8 9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளாகிய பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஓகே, ஆமென். ஆமென். ஸோ நம்ம போன வாட்டி என்ன பார்த்தோம்னா, எப்படி வந்து தெளிந்த புத்தியோடு இருக்கணும்னு. ஏன்னா நிறைய பேருக்கு அதுதான் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. புத்தி இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. நான் தெளிந்த புத்தியை யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை மூளையை வச்சு தான் அவங்க வந்து செய்கிறாங்களா, இல்லை எந்த பைபிளை படிக்கிறாங்க, என்ன நடக்குது, இதுவே நம்ம ஒரு பெரிய ஒரு டிஸ்கவரியாக இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, we are going to see about being watchful. நம்ம வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், விழுத்தி இருக்கணும். ரொம்ப வந்து we need to be alert, ஸ்மார்ட்டாக இருக்கணும் லைஃப்பில். பெஸ்ட்டு சொன்னோன்னா, சிம்பிளாக சொல்ல போனால் நல்லா அலர்ட்டாக இருங்க, ஸ்மார்ட்டாக இருங்க. ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் இருக்குது. என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு, நம்ம வந்து கண்மூடித்தனமாக இருக்கக்கூடவே கூடாது. ஒரு ஆள் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு கண்மூடியாக போயிடக்கூடாது. பைபிள் அது இருக்கா? அதுதான் தெளிந்த புத்தி. பைபிள் அது இருக்கா? இதை பண்ணுறதுனால என் வாழ்க்கை மாறப்போதா? நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை செஞ்சால் நான் எங்கே இருப்பேன், இதை நான் செஞ்சால் எங்கே இருப்பேன். ஒரு விஷன் இருக்கணும், ஒரு கால்குலேஷன் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 10வது நிறைய பேர் படிக்கிறாங்கன்னா என்ன நினைப்பாங்க, 10வது படித்து முடிச்சுட்டேன், 11th 12th என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்தால் என்ன கோர்ஸ் கிடைக்கும், ரைட்? என்ன கோர்ஸ் வந்து நம்ம எடுக்க போனால் எங்கே வேலை கிடைக்கும். நம்ம யாராவது சொல்லுவோம் பசங்கிட்ட, சும்மா போ உக்காந்துக்கிட்டு வா, ஸ்கூலில் வீட்டில் போர் அடிக்குது, சும்மா போயிட்டு வா, உனக்கு பிடிச்ச கோர்ஸை எடுத்துக்கோ, அப்புறம் வேலை டைமில் ஏதான ஒரு வேலையை செய்ய, எல்லாமே வேலை தான். நம்ம அப்படி யாரையும் அட்வைஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் சர்ச்லேயும் we need to be alert, have a plan, have a clear strategy. That is why a couple of weeks back I was preaching on alliance. நீங்கள் யாரு கூட சேரணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து எந்த சர்ச்சில் நீங்கள் சேரணுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பாஸ்டர் வந்து ஒரு கொள்ளைக்காரனாவோ இல்லை வந்து ஒரு ரொம்ப கெட்டவனாக வந்தானா அவங்க கீழே எதுக்கு இந்த சிரிப்பு எனக்கு என்னன்னா, கொள்ளைக்காரனும் இருந்தானா அவங்க கீழே நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன ஆகும்? அந்த கர்ஸ் உங்களுக்கும் வரும். எப்படி blessing is transferred, curse is also transferred. So you need to be very alert. நான் யாரு கூட சேர்றேன், யாரையும் பக்கத்தில் நிறைய பேர் தெரியுமா, சாத்தானை வச்சுக்கிட்டே வந்து வாக்கிங் போவாங்க, சாத்தான் பக்கத்துலேயே தூங்குவாங்க, சாத்தானும் கையிலே டீ காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ அந்த சாத்தான் தான் என் பொண்டாட்டிங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க, அந்த சாத்தான் கூட தான் பல வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு. அதை நான் ப்ரீச் பண்ணவே மாட்டேன். சாத்தான் வந்து யார் பொண்டாட்டியும் கிடையாது. வேணா it can be one of the doors that maybe she is opening to oppress you, maybe, but யாரோட பொண்டாட்டியும் சாத்தான் கிடையாது.
So getting back, let's also read Luke 21, 34 and 36. தமிழ் மட்டும் படிங்க பாஸ்டர், டக்கு டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். Because I have a few points to cover. See, the watchful, அதை எடுக்கிற வரைக்கும் the watchful believer is like a bomb squad. சரிங்களா? ஒரு பாம் ஸ்குவாட் எப்படி இருப்பா? பாம் இருக்குன்னு தெரியும். படம்லாம் பார்க்குறீங்களா, இல்லை எப்படி பரலோகம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்களா? கடைசி படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு ராப்சர் போகும்போது பார்ப்பீங்களா? சார் நல்ல படங்கள்லாம் இருக்குது, பார்த்தா கற்றுக்கலாம். ஸோ பாம் ஸ்குவாட்லாம் பார்த்துருக்கீங்களா? தப்பான வயரை கட் பண்ணால் அவனும் சாவான், சுற்றி இருக்கணும் செத்துருவான். கரெக்டான வயரை வந்து எந்த வயரை கட் பண்ணணும்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சாத்தான் ஒரு பாம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறான் உங்கள் லைஃப்பில். பாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த பாம் எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது. சில பேருக்கு வந்து பொண்டாட்டி ரூபத்தில் இருக்கலாம், சில பேருக்கு மாமனார் ரூபத்தில் இருக்கலாம், சில பேருக்கு வேலை ரூபத்தில் இருக்கலாம், சில பேருக்கு வந்து இனிமே தான் பாம்பை செட் பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம். பாம் வைக்க போகிறது நிச்சயம். நீங்கள் சர்ச்சில் என்ன கற்றுக்கணுன்னா, அந்த பாமை வந்து எப்படி டிஃப்யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கணும். ஐ நீட் யூ டு பி நாட் ஸ்கேர் ஆஃப் த பாம். ஐயோ பாமா அப்படின்னு பயப்படாதீங்க. அந்த பாமை எந்த வயரை நீங்கள் கட் பண்ணணும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதை கட் பண்ணாதான் நீங்களும் தப்பிப்பீங்க, சுற்றி இருக்கணும் தப்பிப்பா. படிங்க பாஸ்டர். Luke 21, 34 and 36. 21 தமிழில் டக்குன்னு படிச்சிங்கன்னா ஐ கேன் கோ ஆன். 34 யார் படிக்க போகிறா? தமிழ் கொண்டல. சரி படிங்க பாஸ்டர். லூக்காவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உங்களுடைய இருதயம் சாப்பாட்டு பிரியத்தினாலும் குடிவெறியினாலும் உலக கவலையினாலும் மாறமடையாதபடிக்கும் நீங்கள் நினைக்காத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் கவனமாக இருங்கள். அடுத்ததுமா ஸ்டே அவேக் அட் ஆல் டைம்ஸ். ஆமா, உலகமெங்கும் குடியிருக்கிற எல்லார் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகவே இனி நடக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மறுரூபம் ஆகுங்கள். படிங்க பாஸ்டர். திருப்பியா 36 till 36, 34 to 36. ஆகவே இனி நடக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனித குமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் செய்து விழித்திருங்கள் என்றார். பஸ் போதும். பார்த்தீங்கன்னா என்ன 3-4-5 விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து உலகம் விஷயம், சாப்பாடு, இதுலலாம் வந்து வீணாக போய் மாட்டிக்காதீங்க. சில பேர் என்ன கேட்பாங்க, நான் குடிக்கலான்னு எவ்வளோ குடிக்கலான்னு. நீ ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற ஃபஸ்ட் அட்வைஸ் குடிக்காத தான் என் ஃபஸ்ட் அட்வைஸ். பொம்பளைய பார்க்காத. இதில் நம்ம சொல்ல முடியாது ஒரு பொம்பளைய பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் நீ கை ஷேக் ஹேண்டோட நிறுத்தணுமா, இல்லை ஹக்கோட நிறுத்தணுமா, இல்லை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா. ஏன் அட்வைஸ் என்னன்னா, பொம்பளைய பார்க்காத. சிங்கிளாக இருக்கியா, டேட் டு மேரி. அதர்வைஸ் டேட்டிங் ஆல்சோ ஹேஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால். அது தனியாக நான் வந்து எடுக்கிறேன். இதுதான் பண்ணோம். குடிக்காத, வழுக்கிற இடத்துக்கு போகாத. அப்படியே வழுக்கிற இடத்துக்கு போனோன்னா அட்லீஸ்ட் வந்து பக்கத்தில் எதாவது ஒரு ஸ்டிக்கோ எதனா எடுத்துகிட்டு போ, வழுக்காமல் இருக்கிறதுக்கு. வழுக்கிட்ட அப்புறம் திருப்பி எந்திரிச்சு முதுகெலும்பு உடையலாம். அது ஒருத்தனோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. ரொம்ப வீக்கான உயிர் கூட போகலாம். ஸோ நம்ம வழுக்காத அப்படிக்கு பார்த்துக்கிறது தான் இஸ் வாட் திஸ் இஸ் சேயிங். ஸ்டே அவேக், அலர்ட்டாக இரு. நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், யாரு கூட சேர போகிறோம். அது பாஸ்டராக இருந்தாலும் இந்த பாஸ்டர் கரெக்டான ஆளா தப்பான ஆளா, இந்த சபை ஓகேயா ஓகே இல்லையா, நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எங்கே போக போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஆள், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு யார், நம்ம பாய் ஃப்ரெண்ட் யார், நம்ம ஒய்ஃப் யார், எல்லாம் தெரிஞ்சது தான் காலை விடணும். உள்ள ஆழம் தெரியாமல் காலை தயவு செய்து விடாதீங்க. நிறைய பேர் விட்டு வழுக்கி விழுந்து அப்புறம் கர்த்தரேன்னா கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? பி அவேக், தெளிந்து இரு, விழித்து இரு, தெளிந்த புத்தியோடு இரு. அதான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. புத்தியோட இரியா, பாரு, கண்ணை திறந்து வச்சு பாரியா, கண்ணை மூடிக்கிட்டே வண்டி ஓட்டாதையா, பார்த்துக்கோ, அங்கங்கே பாம் செட்டே இருக்கு. இது ஒரு வீடியோ கேம் மாதிரி பாம்பெல்லாம் இருக்கு, கற்றுக்கோ எப்படி டிஃப்யூஸ் பண்ணணும். ஸோ we're going to look at two things. Living prepared. You have to live every day prepared. Prepared for what? That the devil is going to attack you. நிறைய பேர் எப்படி தெரியுமா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. I have no attack. It's all done on the cross. நான் இன்னைக்கு ப்ளீஸ் you're living in கோமான்னு தான் நான் சொல்லுவேன். அதிகமாக வந்து கஷ்டப்படுறதே தெரியுமா யார் தெரியுமா? சர்ச்சு, பிலீவர்ஸு, பாஸ்டர்ஸ் தான். ஐயோ, பாஸ்டர்ஸோட நிலமெல்லாம் சில வீட்டுக்குள்ளே போய் நம்ம எழுந்து பார்த்தா, அப்பா இது என்னப்பா இது மெகா சீரியல் மாதிரி போயிட்டுருக்குன்னு இருக்கும். The devil is going to attack you.
But do you know to defuse the bomb? Or are you going to be blasted? Many people blast ஆயிருக்காங்க அப்படியே. ஏன்னா அவங்களுக்கு எந்த வயரை வெட்டுறதுன்னு தெரியாது. அந்த நேரத்துலாம் கேடுவாங்க, நம்ம இந்த ப்ராஃபிட்டுக்கு போகலாமா, அந்த ப்ராஃபிட்டுக்கு போகலாமா. அந்த என்ன சொல்லுவான், ரெட் வயரை வெட்டுணுவான். அதை நம்பி நீ வந்து வெட்டுவேன், நீயும் சாவ, பக்கத்தில் இருக்கிறாலும் சாவாங்க. யூ நீட் டு நோ the exact thing how to diffuse the bomb. How will you know that? Two things only. One, you need to be strong in prayer. Number two, you need to understand scripture correctly. இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஜபம் கூட உட்காந்து பாட்டு மணிக்கணக்காக ஜபம் பண்ணுவாங்க. ஆன் பண்ணிங்கன்னா டேப் ரெக்கார்டரை ஒரு எஃப்எம் மாதிரி அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். நான் நினைப்பேன், வாயெல்லாம் வரிக்காத இவங்களுக்குலாம் என்ன எக்ஸசைஸியாக பண்ணுறாங்க வாய்க்கு, அது பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் இங்கே வந்து வேண்டாம். We need to be very precise. Jesus' prayers were very short but to the point. நம்ம திருப்பியும் ஒரு விஷயம் சொல்கிறதுனால வந்து கடவுள் வந்து அதை டக்குன்னு உங்களுக்கு பண்ணிட போகிறாரா? நம்ம மந்திரமாக இங்கே ஓதிக்கிட்டு இருக்கோம். Prayer is very short. Look at John 17:15. How Jesus prayed. நான் இங்கிலீஷ் படிக்கிறேன். I do not ask that you take them out of the world, but that you keep them from the evil one. இந்த உலகத்தை விட்டே என்னை எடுத்துகிட்டு போயிடுங்க. நிறைய பேர் தெரியுமா, கர்த்தரே நான் ஏன் இங்கே இருக்கேன், நான் எதுக்கு இந்த பாடலாம், எனக்கு எடுத்துகிட்டு போயிடுங்களேன், என்னை எடுத்துகிட்டு போயிடுங்களேன். கர்த்தரையோ உன்னை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் ஜெபிக்கல. நீ ஈவில் be very careful. I want to keep you away from the evil one. படிங்க. யோவான் 17:15. நீங்கள் அவைகளை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையில் இருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இது யாரு வேண்டிக் கொள்றா? பாலா, பீட்டரா? இயேசுவே வேண்டின ஜெபம் இதுதான். உங்களை உலகத்தை விட்டு அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டு போக மாட்டாரு. அவ்வளோ சீக்கிரம் உங்களை எடுத்துகிட்டே போக மாட்டார். நீங்கள் நிறைய பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் வாரியர்ஸாக ஆகணும். யூ நீட் டு பி வெரி ஸ்ட்ராங். யூ நீட் டு லேர்ன் தட். ஸோ ஹீஸ் கோன் டு டீச் யூ ஹவு யூ கோன் டு ஓவர்கம் த ஈவில் ஒன். பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளணும் தான் இவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதான் அவர் ஜெபமே, கர்த்தரோட ஜெபமே அதுதான். எடுத்துகிட்டு போ, என்னை எடுத்துகிட்டு போ, எனக்கு இந்த வீட்டை விட்டு எடுத்துகிட்டு போ, இந்த உலகத்தை விட்டுட்டு எடுத்துகிட்டு போ, எனக்கு இந்த பொண்டாட்டி வேணாம் வேற பொண்டாட்டி கொடு, இந்த புருஷன் வேண்டாம் வேற புருஷன் கொடு, எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னா அது கதையே கிடையாது. கதை இஸ் வெரி வெரி சிம்பிள். ஹீ இஸ் கோயிங் டு எனேபிள் யூ டு ஓவர்கம். உங்களை தான் அவர் பலப்படுத்துறாராம். எப்படி? என்ன பாம்பு வச்சாலும் அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தான் அந்த சக்தியை கொடுப்பாரே தவிர எல்லாரையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ எத்தனை பேர் தான் மாற்ற முடியும் பாவம் கர்த்தரால? யோசிச்சு பாருங்க. மாற்றிட்டே இருக்க முடியுமா? எனக்கு இந்த பிடிக்கல, எனக்கு இந்த மாமனார் பிடிக்கல, இந்த அப்பா பிடிக்கல, இந்த வீடை பிடிக்கல, இது பிடிக்கல, அது பிடிக்கல. எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணும். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம டிஃப்யூஸ் பண்ணோம். இன்னொரு ஜோக் என்ன தெரியுமா, நான் வந்து சொல்லியிருந்தேன் நம்ம ஜிம் பாஸ்டர் கிட்ட, பாருங்க பாஸ்டர் பாருங்க, ஜோக்குனாலே வந்து சிரிக்கணும் பாஸ்டர், ஷாக் ஆகக்கூடாது ஜோக்குனா. என்னன்னா நான் சொன்னேன், பாவியை பார்த்து நம்ம பாஸ்டர் பயப்படலாமா? பயப்படவே கூடாது. பாஸ்டரை பார்த்து தான் பாவி பயப்படணும். ஆனால் இப்போ இருக்கிற உலகம் பாருங்க, பாவியை பார்த்து பாஸ்டர் பயப்படுறாங்க. ஐயோ அவன் பாவி, அவனை நம்ம சேர்க்கக்கூடாது. ஐயோ அவன் பாவி. ஆமாம், கர்த்தரே யார் கூட இருந்தா? நான் ஒரு சொன்னேன், பைபிள் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. என்னன்னா, ஒரு லேடி போயிட்டு அழுது அவங்களோட ஹேரால் வந்து கர்த்தரோட ஃபீட்டை தொடச்சாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இப்போ நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சென்சேஷனல் நியூஸ் வேணும். ஸோ உலகம் அப்படி இருக்கு. இது வந்து எத்தனையோ வருஷம் முன்னாடி இருந்த பைபிள் இஸ் ஸோ ப்ரோக்ரெசிவ். இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் மூளை வந்து வில் திங்க் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. என்னையா பின்தங்கி இருக்குன்றாங்க. நம்ம தான் பின்தங்கி இருக்கோம், நம்ம மூளை தான் பின்தங்கி இருக்கு. நம்மளுக்கு தான் அந்த அளவு புத்தியே கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து எல்லாமே கேட்டு தான் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணு வந்து அவங்க கூந்தலால் வந்து கர்த்தரோட காலை வந்து தொடச்சிருக்காங்க, கண்ணீராலையும் கூந்தலாலையும். இதுதான் வந்து அதுக்கு சொல்றாரு, இதுதான் ஒரு அற்புதமான செயல்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு பெண்மணி யாரோ செஞ்சாங்களோ இல்லை நானே போய் யாராவது செஞ்சானோ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அடடடா, சே அவங்கள எப்படியோ நினைச்சனே, இப்படி விழுந்துட்டாங்களே, இதான் இருக்கும் பேச்சு. ஏன்னா இட்ஸ் ஆல் இன் த மைண்ட். we are not progressive. நம்மளுக்கு என்ன தெரியுமா, அந்த மாதிரி பார்க்க முடியல. பாவியை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஒருத்தங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட ஒரு கதையை, ஒரு ப்ராஸ்டியூட்டை கூட்டிட்டு போனாராம் ஒரு சபைக்கு.
ப்ராஸ்டியூட்டை பார்த்து பாஸ்டர் பயந்துருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி கதை. எதுக்குப்பா நீ பயப்படணும் அவரை பார்த்து? அவங்க தான் நினைக்கணும் நான் என்ன பண்ணோம், ஹவு டு ஐ கெட் திஸ் கிரைஸ்ட். நான் என்ன சொல்கிறேன், வி நீட் ஃபர்ஸ்ட் கிளென்ஸ், டீடாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பேர் வந்து ஸ்டமக் கிளென்ஸ், கட் கிளென்ஸ்லாம் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வி நீட் டு டூ அ பிரெயின் கிளென்ஸ். சர்ச்சில் மூளையை நல்லா வந்து சோப்பு வச்சு நம்ம கழுவணும், மூளையும் கண்ணையும். ஏன்னா பாதி பேருக்கு வந்து மூளை எப்படி வேலை செய்யணுமோ அப்படி வேலை செய்யாமல் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக வேலை செய்யுது. நீ பாவியை சேர்த்துக்கலன்னா யோசிச்சு பாருங்க, யாருக்கு அது மகிமை? கர்த்தருக்கு மகிமையா இல்லை சாத்தானுக்கு மகிமையா? சாத்தானுக்கு தான் மகிமை. பிகாஸ் ஜீசஸ் வெண்ட் ஆஃப்டர் தட் ஒன் ஷீப், ஒன் சின்னர், ஒரு பாவி. ஹீ ரேன். யோ யார் என்ன குட் சாமரிட்டன் போய் அவர் பணத்தை செலவு பண்ணி யாரோ ஒரு ஆளை தூக்கிட்டு போயிட்டு அவர் யாருன்னு கூட தெரியாது. அப்போ அவருக்குள்ள ஏதோ ஒன்று வேலை செஞ்சிருக்கல, பரிசுத்தாவே வேலை செஞ்சிருக்கல, செலவும் பண்ணி அவரையும் பார்த்து. அப்போ எத்தனையோ பேர் போனாங்க. நம்ம காலத்து பாஸ்டர் மாதிரி, ஐயோ எனக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த பாவியை யார் தூக்கிட்டு போய் போடுவா, இவன் யாருக்கிட்ட வம்பு எடுத்துட்டு வந்தானோ அவன் வந்து 2 போட்டிருக்கான், கடக்கட்டும், அப்படிதான் நினச்சிருப்பாங்க. த சேம் திங் இஸ் ஸ்டில் தேட் டுடே. மை பாயிண்ட் இஸ் தட் மெனி பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி டு ஒர்க் ஃபார் த டெவில். நிறைய பேர் வந்து சாத்தானுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மி பேர் தான் கர்த்தருக்காக வேலை செய்கிறாங்க. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் வரிட் அபவுட் தேர் ஓன் ரெப்புடேஷன். என் பேர் கெட்டுடுமோ, என்னோட இது போகுமோ. என்னைக்கு நீ கர்த்தருக்காக வேலை செய்யலையோ அன்னைக்கே உன் சாட்சி போச்சு. உன் சாட்சி யாருக்காக? கர்த்தருக்காக ஃபர்ஸ்ட். அன்னைக்கே போச்சு. அதுக்கப்புறம் என்னத்தை நீ வந்து கவர் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? See, the devil is a great adversary. அட்வர்சரினா என்ன தெரியுமா? enemy, opponent. பார்த்துக்கிட்டே இருக்கான், இவன் எப்போ விழுவான், இவன் என்ன செஞ்சா இவன் உட்காருவான். சில பேருக்கு வந்து எப்படி தெரியுமா டெவில் இது பண்ணோம், பைபிளை வச்சே உங்களை ஆஃப் பண்ணோம், உங்கள் ட்ரெடிஷன்ஸை வச்சே ஆஃப் பண்ணோம். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா பாடங்க, பல பாஸ்டருங்க, அதை வச்சே உங்களை வந்து ஆஃப் பண்ணிடும். ஐயோ நீ இதை செய்யக்கூடாது, இது பெரிய பாவம். டக்குன்னு அப்போ நீங்கள் கேட்கணும், அது பாவமா? எங்கே போட்டிருக்குது பாவம்னு? பைபிளில் போட்டிருக்கா? போட்டோன்னா அது பாவமே கிடையாது. See, you need to be very, very careful because who you're working for. நம்ம யாருக்காக வேலை செய்கிறோம்? நம்மளுக்காக வேலை செய்கிறோமா, கர்த்தருக்காக வேலை செய்கிறோமா, சாத்தானுக்காக வேலை செய்கிறோமா? நம்ம வந்து தப்பு பண்ணும்போது சாத்தானுக்காக தான் வேலை செய்கிறோம். தப்பு ஒருத்தன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனை தட்டி கேட்காம நீ கூட உட்கார பார்த்தியா, நீ சாத்தானுக்காக தான் வேலை செய்கிற. ஏன்னா அந்த தப்பு உனக்கு தப்புன்னு தெரியலையே, அந்த தப்பு உனக்கு குத்தலையே. உனக்கு குத்தாத போது அப்போ நீ சாத்தானுக்காக தான் வேலை செய்கிற. இப்போ எனக்கு ஒரு ஆள் தப்பு பண்ணுறேன்னா டேரெக்டாக போய்ட்டு நான் ஆளை கேட்குறதுக்கு, அது யாராக இருந்தாலும் நான் கேட்டுருவேன், பா அது தப்புப்பா, அதை செய்யாத அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு தெம்பு வேணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு கரெக்டாக பைபிளை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் போய் நின்று கேட்க முடியும். இல்லைன்னா பயந்து தான் வாழணும். சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும், பயந்தாங்கோலிங்களை ரொம்ப பிடிக்கும். எங்கே நான் கெட்டு போயிடுவேனோ, எங்கே விழுந்துருவேனோ ஒருத்தன் நடக்காமையே இருப்பான் பார்த்தீங்களா, சூப்பர், நீ நடந்தால் தானே உனக்கும் எனக்கும் போட்டி, நீ ஓடினா தானே போட்டி, நீ ஓடாமையே உட்காரு. ஒருத்தன் எப்படி தெரியுமா, வழுக்கி விழுந்துருவேனோன்னு பயம். The Bible doesn't talk about that at all. It says righteous man, he will fall 7 times. 7 தடவை விழுவானா, 7 தடவையும் எந்திரிச்சிருவானா. எப்படி? படிங்க பாஸ்டர், Proverbs 24:16. 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், பாவியோ தன் பாவத்தில் விழுந்திருப்பான். அது வருமே, அதான் படிங்களா. For a just man falleth 7 times and rise up again, but the wicked shall fall into mischief. என்னன்னா நீதிமான் இருக்கான் சரிங்களா, விழுகிறான், டகாரன் கீழே விழுகிறான். தெம்பு இருந்தால் தான் எந்திரிக்க முடியும். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் கீழே விழுகிறேன், இப்போ கை ஊண்டாமல் இது இல்லாமல் நான் திருப்பி எந்திரிக்கிறேன்னா தெம்பு இருக்க தான் எந்திரிக்கிறேன். இல்லை எந்திரிக்கும் போது ஐயோ அம்மானு போயிடணும். ஸோ நீதிமன்றம் என்ன பண்ணுவானா, 7 தடவை கீழே விழுவானா, படக்குன்னு விழுவானா, திருப்பியும் கர்த்தர் என்னை காப்பாற்று, திருப்பியும் எந்திரிப்பானா, திருப்பியும் நடப்பானா, பிரச்சனை வருமா, திருப்பியும் விழுவானா, திருப்பியும் எந்திரிப்பானா. ஸோ 7 times அவன் நான் என்ன சொல்கிறேன், நீதிமான் விழுகவே மாட்டான், அவன் பாவத்தில் விழுகவே மாட்டான் இல்லை, ஆனால் எந்திரிச்சிடுவான். பாவி எப்படி தெரியுமா, அப்படியே விழுந்துருவான், எந்திரிக்கவே மாட்டான். விழுந்துட்டேன் சிஸ்டர், எந்திரியா, பரவாயில்ல எந்திரி, விழுந்துட்டேன் சிஸ்டர், இனிமேல் நான் எப்படி சிஸ்டர் எந்திரிப்பேன்? இப்போ இவர் என்னை பற்றி பேசுவார், அவர் பேசினா பேசிட்டு போட்டேன், நீ எந்திரியா, முடியாது. அதுதான் விக்கெட்டான்.
ஸோ பைபிளை பொறுத்த வரைக்கும் தப்பே செய்யாதவன் ரைச்சஸ் கிடையாது. விழுந்தாலும் எந்திரிக்கணும். எந்திரிக்கிறதுக்கு அது தெம்பு இருக்கணும். பைபிள் என்ன சொல்றதோ செய்யணும். விழுகாம இருக்கிறவனுக்கு பெரிய க்ரௌன் கடந்து கொடுக்க போறது கிடையாது. விழுந்தா நீ எந்திரிக்கணும். விழுந்தே கடக்க கூடாது. யூ cannot be always fallen down. ஆனா எப்படி தெரியுமா, many people they don't have that அந்த தெம்பில் எந்திரிக்கிறதுக்கு. தப்பு பண்ணிட்டேன், பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ என்னை பார்க்குற வரைக்கும், நீ என்னை பிடிக்கிற வரைக்கும் நான் சைலண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். சில பேர் பிடிச்சிருவாங்க, ஐயோ தப்புயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கர்த்தர் மன்னிச்சிடுவாரு. யாரை சொன்னா உனக்கு, எங்கே போட்டிருக்கு அது தெரியல. ஆனால் இவங்களுக்கு ஒரு புது இது பாருங்க. இட் சேஸ் ஒன் மோர் திங், டெவில் பாருங்க, இட்ஸ் யுவர் அட்வர்சரி. ஹீஸ் ஆல்சோ கால் ஃபாதர் ஆஃப் லைஸ். அவன் ஒரு பொய் சொல்கிற ஒரு ஆளாம், பொய் சொல்லிக்கிட்டே இருப்பானா, நம்ப ஒன்றும் ஆகாது, நீ பண்ணு, யார் பார்க்குறா, உன்னை பிடிச்சா தானே தப்பு, காணிக்க புட்டிக்குள்ளே கையை விடு, கட்டிக்கோ, உனக்கு வீடு கட்டு, பங்களோ கட்டு, மாளிகை கட்டு, பிடிச்சா தானே, யார் ஒன்று பிடிக்க போகிறா, கட்டிக்கிட்டே இரு, பக்கத்தில் ஒரு கேர்ள் இருக்கா வச்சுக்கோ, உன்னை யார் பார்க்க போகிறா, பார்த்தா தானே தப்பு, சைலண்ட்டாக இருக்கலாம், வேண்டாம் யாருக்கும் தெரிய வேண்டாம், வச்சுக்கோ. ஸோ நீங்கள் இந்த பொய்ங்களை கேட்டுக்கிட்டே, இஸ் அ ஃபாதர் ஆஃப் லைஸ். ஸோ இந்த பொய்ங்களை கேட்டு 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 நம்ம உட்காரும்போது நம்ம யாரோட பிள்ளைங்களாகிறோம், அவர் ஃபாதர்னா நம்ம யார், அவர் பிள்ளைங்க தான். இதெல்லாம் நம்ம ஒத்து போகிறோம் பார்த்தீங்களா. we are not God's children, we are whose children, the devil's children. That's why many people not be blessed. ஏன் நான் ஆசீர்வதிக்கப்படலை, நான் 24 hour சர்ச்சிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நீ உங்கள் அப்பா கர்த்தர் கிடையாது, உங்கள் அப்பா சாத்தான். ஸோ நீ கண்டிப்பாக நீ பிளஸ்டாக ஆகவே முடியாது. நெக்ஸ்ட் the devil is an invisible enemy. இப்போது எனக்கு இவர் தான் என் எனிமி, இப்போ நான் அடிக்க வராருன்னா படாரன்னு அவர் அடிச்சிடலாம். எனக்கு இப்போ இன்விசிபிளாக இருக்குது, எங்கே அடிக்க போகிறோன்னா தெரியல, நம்ம என்ன பண்ண முடியும், அடிக்க முடியும் பாஸ்டர், அதுதான் எப்படின்னு சொல்ல கொடுக்க போகிறேன். He is an invisible enemy. You know how, like, have you seen these sniper movies? என்னடா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு எப்போவுமே சினிமா படமே தான் இந்த பாஸ்டருக்கு, எப்போ பார்த்தாலும் இந்த படத்தை பார்த்தியா அந்த படத்தை பார்த்தியா, எத்தனையோ கோடி செலவு பண்ணி எவ்வளோ ஆங்கிள்ஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுக்கிறாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ண 2 கண்ணு கொடுத்துருக்காங்க, ஏன் அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதா, உன் கண்ணை கழுவி நல்லா பாரு. ஸ்னைப்பர் படத்தை பார்த்துருக்கீங்களா, எங்கேருந்து அடிக்கிறானே தெரியாது, எங்கேயோ இருப்பான், டார்கெட் எங்கேயோ இருக்கும், ஆனால் படக்குன்னு செத்துருவான். That's how the devil is. For some of us it's very close. நம்மளுக்கு தெரிஞ்சே வச்சுருக்கோம், சரி நல்லா சாத்தான் தெரியுமா, அப்படி ஒன்றும் இவர் கெட்டவர் கிடையாது, பாவம் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணுறாரு, நல்லா சாத்தான், என் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாரு, கொஞ்சம் திருட்டு தொலை தான், இந்த கை தான் கொஞ்சம் இப்படி இருக்கு, கையை தவிர வேற எல்லாமே ரொம்ப நல்லவர், நல்லா பாடுவார் பாட்டு, குட்டி சாத்தான் அப்படின்னு கூடயே சில பேர் வச்சுருக்காங்க. சில பேருக்கு எங்கேருந்து போட போதுன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள், சரிங்களா. we have another one is the devil is a non-corporal enemy. non-corporal என்னன்னா, it's like a spirit, it's like he's in our thoughts, okay, he can get into our thoughts, he can get on to some people, it's that kind of a force that we are dealing. You need to be very careful as to identifying the devil. பாம் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு சொல்ல தான் முடியும், இப்போ ஸ்கூலில் பாம் வச்சுட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் பாம் வச்சுருக்காங்கன்னு, நீங்கள் தான் போய் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஃபுல்லாக மேப் போட்டு கரெக்டாக இது, சில பேர் அப்படி தான் கேட்பாங்க, வாட் டு டூ சிஸ்டர், ஹவு டு ஐ கம் அவுட். அப்போ நீ இத்தனை வருஷமாக என்னையா சர்ச்சில் பண்ண, என்ன நீ ஜெபிச்ச, என்ன பைபிள் படித்த, உனக்கு எந்த வயதை கூட கட்டன் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறியா. அவங்களுக்கு இருக்கும் எனக்கு மேலே ஜாஸ்தி வயசு. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் யோர் எனிமி இஸ் சிட்டிங். ஓகே, he's an active opponent, he's not some relic of the past. அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பழைய காலத்து வில்லன் கிடையாது, அவரை சாத்தானா, எனக்கெல்லாம் கிடையாது, அவருக்கு ஆதாமுக்கு தான் சாத்தானு, அதுக்கப்புறம் ஏசு வந்தார், 2வது ஆதாம முடிச்சுட்டாரு கதையை. இது ஒரு ஆன்கோயிங் சீக்வன்ஸ், இன்னமும் இருக்கான். the devil is still very active, he's very 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 actively moving around in families, in situations, in churches. Sometimes the pastor itself is the devil. And yeah,
ஹவ் யூ சீன் திஸ் மூவி டெவில் வெஸ் பிராடா? அந்த மாதிரி தான் இது வந்து த டெவில் இஸ் இந்த சர்ச். நான் ஒன்று எடுக்கணும், ஒரு புது படம், டெவில் இஸ் இந்த சர்ச். நிறைய டெவில்ஸ் ஐம் சீயிங். தெரியல, தேடவே வேண்டாம். நல்லா வெள்ளையும் போட்டுட்டு நல்லா கருப்பு பைபிளை தூக்கிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணால் அந்த சபையே மாறிடும். ரெண்டாவது, இஃப் யூ லுக் அட் இட், ஓகே, த டெவில் இஸ் ஆல்சோ கால்ட் அ லயன். வை டு திங்க் த டெவில் இஸ் கால்ட் அ லயன்? எதுக்கு டெவில் அ லயன்னு கூப்பிட்றாங்க? வை டு யூ கால் த டெவில் அ லயன்? புலின்னு எதுக்கு கிங்? ஓகே, எதுக்கு புலின்னு கூப்பிட்றாங்க? அப்போ டெவிலை வந்து புலின்னு கூப்பிட்டா அப்போ எதுக்கு கர்த்தரையும் லைன் தானே கூப்பிட்றாங்க பாஸ்டர்? எதுக்கு கர்த்தரை பண்ண லைன்னு கூப்பிட்றாங்க? அப்போ அதான் லயன் ஆஃப் ஜூடா தெரியும், கர்த்தரையும் லைன்ன்றாங்க, சாத்தானையும் லைன்ன்றாங்களே. இதில் சாம்ஸில் போட்டிருக்கேன் ஹீ இஸ் த லயன் அப்படின்னு டெவிலை பற்றி. I'll give you the reference. எதுக்கு சொல்லுங்க? Why is the devil called a lion? If you look at Psalms 1:10, 8 and 9, 8 and 9 படிங்க. Psalms 10:10, 10வது சங்கீதம் 8-9. கிராமங்களில் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான். இது யாரு? இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சாத்தான். எப்படி அவன் இழுக்கிறான், என்ன பண்றான், என்ன மாதிரி ஒரு இதுதான் இட்ஸ் புட் ஹியர். ஸோ இஃப் யூ லுக் அட் இட், அதே இஃப் யூ ரீட் ரெவலேஷன் 5:5, of course it talks about Christ being the Lion of Judah. எடுக்க தேவையில்ல, I'm just giving you a reference. If you look at இதில் என்ன வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக வந்து சாத்தானியும் வந்து லயன்ன்றாங்க, எதுக்காக வந்து கர்த்தரையும் லயன்ன்றாங்க? இதுக்கு இந்த கொஸ்டின் யாருக்காதுக்கு முன்னாடி வந்திருக்கா உங்களுக்கு? பாஸ்டர் பாருங்க, வந்ததே கிடையாது, எந்த டவுட், நோ டவுட்ஸ் in the Bible. எதுக்குன்னா இட்ஸ் அபவுட் த கேரக்டர். 2 lions. இப்போ if you look at the lions, you know, when lions fight, one lion can fight another lion. Can a wolf fight a lion? Can a lamb fight a lion? Can a snake fight a lion? No. I was looking at some safaris, I was reading about lion fights, okay? And I was wondering, lions are very territorial. When one group of lions get into another group of lions, and the fight இருக்கும்போது the entire jungle நடங்குமா, அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குமா the fight. So that's why it says the Lion of Judah has come to overcome the lion which is there. And என்ன இன்னொரு விஷயம் சொல்றாரு, உன்னை லயனா இருக்க சொல்றாரு. கர்த்தரை போல நீ சிங்கமா இரு, அப்பதான் நீ உலகத்தில் இருக்கிற சிங்கத்தை ஜெயிக்க முடியும். நான் லயன் ஆஃப் ஜூடா, நான் லைன்ல நான் வந்துட்டேன். ஐ எம் த மெசாயிக், ஐ எம் த லைன் தட் கேம் த லைன் ஆஃப் ஜூடா, ஐ எம் தேர். ஆனா நீ என்னவா இருக்க? நீ எப்படியா இருக்க? பூனைக்குட்டி மாதிரி இருக்கியா, மியாவுன்னு, இல்லை நாய் மாதிரி வெறும் குலைச்சிட்டு கடிக்காம ஓடிடுறியா? சில பேர் இந்த சூப்பர் கேட்டகரி தெரியுமா, நல்லா குலைப்பாங்க, கடிக்கவே மாட்டாங்க, வேஸ்ட். அவங்களாம் பேச சொல்லு வசனமா பேசுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி காட்டு, கொஞ்சம் கடிச்சு தான் காட்டேன், அட்லீஸ்ட் இந்த எலும்பச்சு கடிப்போன்னு சொன்னா கூட கடிக்க மாட்டாங்க. அவங்க சரியான கேட்டகரி. அவங்கலாம் வந்து சாத்தானோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஏன்னா வெறும் சவுண்டு தான், ஒன்லி நியூசன்ஸ், நோ சென்ஸ். ஸோ இவங்களுக்கு என்ன தெரியுமா, there is this kind of a very very like waste category. Third என்ன தெரியுமா, is an important point. If you need to overcome a lion, you need to be as intelligent as a lion. Do you know that Satan is a fallen angel? He was a very well created, intelligent, smart angel. God didn't take away his intelligence. கடவுள் என்ன வந்து அவர் கீழே போனது, when rebellion happened, did God take away Satan's intelligence? இல்லை, அதே ஸ்மார்ட்னஸோட தான் போயிருக்காரு. ஸோ நீ அந்த மாதிரி ஒரு சிங்கத்தை நீ மேற்கொள்ளணும்னா நீ ஃபர்ஸ்ட் சிங்கமா ஆகணும். நீ அசிங்கமா இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து அசிங்கமா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீ அசிங்கமா இருக்காத, அது ரொம்ப கேவலமா இருக்கும், எனக்கே மூஞ்சியை பார்க்கறதுக்கு, ப்ளீஸ் சிங்கமா மாறுன்றேன். ஏன்னா வந்து த லயன் இஸ் லைக் அ ப்ரௌலிங், வெயிட் பண்ணுதான்.
உன்னை எப்போ போட தள்ளான்னு, அப்போ நீ அப்படியே ஜாலியாக அப்படியே லல்லலா லல்லலான்னு போனீங்கன்னா நீ தான் ப்ரே. யூ நீட் டு பி ரெடி ஃபார் த ஃபைட். ஒரு லைனுக்கு வந்து இன்னொரு லைன் குரூப் சண்டை போட வரும்போது அது சென்ஸ் பண்ணிடுமா, வருந்தாங்க நீங்கள் சண்டை இருக்க போகுதுன்னு. ஹேவ் யூ சீன் த மூவி லயன் கிங்? இட்ஸ் அ சூப்பர் மூவி. இட்ஸ் சம்திங் லைக் த பைபிள். இப்போ கூட சொல்லுவாங்க லயன் கிங்கையும் பைபிளையும் அவங்க அது ஒரு நல்ல படம் பாருங்க. அது அந்த அப்பா சிங்கம் வந்து பேபி சிங்கத்தை காப்பாத்துக்காக சாகும். அப்புறம் அந்த பேபி சிங்கம் வந்து அந்த ஒரு கிழட்டு சிங்கத்தை வந்து எப்படி சாவடிக்குது தான் படம். நல்ல ஒரு படம், நல்ல ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். ப்ளீஸ் சி. ஸோ டுடே கமிங் டு த டாபிக் ஆஃப் lion. A lion is prepared for war. நீ வரியா, நீ வா, நான் பார்க்குறேன் அப்படின்னு. எத்தனை பேர் அப்படி நம்ம இருக்கோம் இன்னைக்கு? சுத்தமாக இல்லை, சுத்தமாகவே யாருமே இல்லை. உட்காந்துட்டு சும்மா இப்போ எங்கேயாவது லைன் வந்து வேட்டைக்கு போகாமல் உட்காந்துட்டு குகைக்குள்ளேயே உட்காந்துட்டு அப்படியே ஃபாஸ்டிங்கில் இருக்குமா? சில பேர் இருக்காங்க 40 days ஃபாஸ்டிங். நீ ஓஞ்சு போயிடுவ. நீ இரு. இஃப் இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் காலிங் ஃபார் யோர் லைஃப் அண்ட் காட் ஹேஸ் கால்ட் யூ டு டூ இட், ப்ளீஸ் டூ இட். டோன்ட் அதை வந்து எல்லாருமேலையும் திணிக்காத. அது இருக்கா, உனக்குன்னு இருக்கா, நீ பண்ணு. இல்லை 4 பேருக்கு சொல்லியிருக்காங்களா, பண்ணு. இல்லை ஒரு கோர் குரூப் லீடர்ஸ்க்கு இருக்கா, பண்ணுங்க. எல்லாருக்குமே பண்ணுங்கன்னா it's not going to work. One thing that works for one person is not going to work for another person. And you cannot be like ஒரு ஷீப் மாதிரி போக முடியாது லயனோட சண்டைக்கு. You need to become a lion. You need to roar like a lion. So I need the church to be like lions. சரிங்களா? பயந்து ஓடாதீங்க. பாவியை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, சிச்சுவேஷனை பார்த்து பயப்படாதீங்க. சிங்கம் பயப்படுமா? பயப்படவே பயப்படாது. தயவு செய்து பயப்படாதீங்க. You are called to be like Christ. You are called to be like the Lion of Judah. Only then you can overcome the lion in the world. நீங்கள் வந்து பூனை மாதிரி உட்காந்தீங்கன்னா, சில பேர் வந்து நல்ல ஜோக்கு லயன் ஆஃப் ஜூடா சொல்லிட்டாங்களா, பெயிண்ட் அடிச்சுப்பாங்க. லயன் இந்த டான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லயன் டான்ஸ். ஹவ் anybody seen a lion dance? புலி டான்ஸ். நம்ம ஊரில் வந்து புலி டான்ஸு. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா லயன் டான்ஸ் இருக்கும். அப்படியே லயன் மாதிரியே வந்து அப்படி ஆடுவாங்க. அப்படியே 4-5 பேர் அப்படியே இப்படி வேவ் மாதிரி. அந்த மாதிரி சில பேர் இங்கே போயிட்டு இருக்காங்க வேவ்ஸ் மாதிரி. எங்கே புலி லயன் ஆஃப் ஜூடா மாதிரி நீ நிறைய புலி டான்ஸ் போட்டுட்டு இருக்கேன்னா இருங்க, வரும் உள்ளிருந்து. என்னையா புலி டான்ஸ் போடுறா, இதெல்லாம் வந்து உன்னை சாத்தான் பார்த்து உன்னை ஒரே அடி அடிக்கும். நீ யாரை ஏமாத்துற? யாரை நீ ஏமாத்திட்டு இருக்க? இட்ஸ் அ ஜென்யூன் ரியல் ப்ராப்ளம். நீ ஜென்யூன் ப்ராப்ளம் விட்டுட்டு நீ சும்மா வந்து குலைச்சிக்கிட்டு, நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு, அப்படியே புலி டான்ஸ் போட்டுக்கிட்டு, புலி வேஷம் போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன்னா, ஒரிஜினல் புலிக்கும் புலி வேஷம் போடுறவனுக்கும் தெரியுமா தெரியாதா சாத்தானுக்கு? நீ சண்டை போடுறது ஒரிஜினல் புலியோட. நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ யார் கூட சண்டை போடுற? ஒரிஜினல் புலியோட. நீ வந்து புலி வேஷம் போட்டவனோட சண்டை போடலை. நீ புலி டான்ஸுக்காக உன்னை கர்த்தரிங்க அம்பலை, உன்னை எதுக்காகவும் அம்பலை. He sent you for a particular task. ஸோ நீ புலியாக தான் மாறி ஆகணும். உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நீ புலியாக மாறலன்னா இருக்க போகிற புலி உன்னை அவ்வளோதான். நீ வந்து பாஸ்டர் பிரியாணி தான் புலிக்கு. சாரி சிங்கம். சிங்கத்துக்கு வந்து நீ பாஸ்டர் பிரியாணி தான் ஆகிடுவ. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மாதிரி உன்னை பிரியாணி போட்டு போயிட்டே இருக்கும். நீயும் சபையும் ஆகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ மூவிங் ஃபார்வர்ட், devil is, I told you, is a very intelligent angel. Devil is what? A very intelligent angel. Very very smart angel. Because ஒரு கடவுள் இருக்கும் போது the first man வந்து who deceived it? The devil. devil என்ன ஃபார்மில் வந்தாங்க? அது ஒரு ஜங்கிளில் வந்து ஒரு ஸ்னேக்காக வந்தான். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டாக வருவான். இன்னைக்கு வேற யாராவது வருவான். You need to be very careful what you're exchanging your life for. If you look at the devil, he told the woman, you will be like God. நீ கடவுள் மாதிரி ஆயிடுவ. இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது. இன்னமும் அதே தான். நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன், இது தப்பு தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தப்பு கிடையாது. நான் சொன்னேன், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் தப்பு கிடையாதுன்னு? இது எங்கே போட்டிருக்கு பைபிளில்? தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்டு. தப்பு மாறி கரெக்ட் மாறிலாம் எதுவும் இல்லை. ஒன்று தப்பு இல்லை கரெக்டு. நீங்கள் ஒன்று தப்பு பக்கம் நிற்கிறீங்கன்னா நீங்கள் சாத்தானோட ஆளு தான். நீங்கள் கரெக்ட் பக்கம் நிற்கிறீங்கன்னா நீங்கள் கர்த்தரோட ஆறு தான். there's no other mixing here. there's nothing else that you can do. இதில் எங்கே கன்ஃபியூஷன் வருதுன்னு எனக்கு தெரியல. இதில் என்னத்துல வந்து ஒரு இது வருதுன்னு தெரியல. நம்ம திருடு எங்கே திருடினாலும் உனக்கு பேர் திருடன் தான். நீ பொம்பளை எங்கே பார்த்தாலும் உனக்கு பேர் வந்து என்னவோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அங்கே
ரெண்டாவது வந்து நான் இங்கிலீஷை சொல்ல தெரியும், தமிழில் நான் அதனால் தப்பாக சொல்லி அப்புறம் அது வேற அதை ஆகிட போகுது. அப்புறம் என்னங்க, இதெல்லாம் சொல்ல முடியாது ஜாஷ். ஏற்கனவே நிறைய பிரச்சனைங்க போயிட்டுருக்கு, கேட்டு பாருங்க பாஸ்டர் ஜிம்ம. இதில் வேற இதெல்லாம் சொன்னோன்னா அவ்வளோதான். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஹி லவ்ஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் வீக்னஸஸ். எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது, சரிங்களா? சில பேருக்கு என்ன வீக்னஸ் சொல்லுங்க? சில பேருக்கு பணம் வீக்னஸ், சில பேருக்கு வந்து தண்ணி வீக்னஸ், சில பேருக்கு பொம்பளை வீக்னஸ், சில பேருக்கு சொத்து ரொம்ப சேர்க்கணும்னு வீக்னஸ், சில பேருக்கு பொண்டாட்டி வீக்னஸ், சில பேருக்கு புருஷன் வீக்னஸ், சில பேருக்கு வந்து ஐயோ நம்ம பேர் கெட்டுருமோன்னு வீக்னஸ், சில பேருக்கு வந்து நம்ம இதை செய்யணும்னு வீக்னஸ். எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கு. த டெவில் நோஸ் த வீக்னஸ் பிகாஸ் இப்போதான் நீ பிறந்து உனக்கு என்ன 20, 30, 40, 50 வருஷம் தான் ஆகும். சாத்தான் வந்து கிரியேஷன்லேருந்தே சுற்றிட்டு இருக்கான். ஸோ எத்தனையோ இப்போ உனக்கு முன்னாடி இருக்கிற ஆளே அவன் பார்த்துருக்கான். சாம்சன், டேவிட், ஜோப், ஏப்ரஹாம், ஆடம். நீ அவங்களாவோட நீ பெரிய ஆளா கிடையாது. அப்போ நம்ம என்ன யோசிச்சுக்கணும்? நீ எத்தனையோ பெரிய பெரிய ஆளு நீ சாச்சிருக்க. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆப்பனன்ட்ஸ் ஸ்ட்ரென்த். செகண்ட் பாயிண்ட் இஸ் த டெவில் நோஸ் தட் யூ ஹாவ் வெரி ஷார்ட் டைம், ஹீ ஹாஸ் லாட் ஆஃப் டைம். நீ செத்ததுக்கு அப்புறமும் உன் பிள்ளைய அவன் டார்கெட் பண்ணுவான், உன் புள்ள செத்ததுக்கு அப்புறமும் உன் பேரனை அவன் டார்கெட் பண்ணுவான். உனக்கு முன்னாடி உங்கள் அப்பாவை டார்கெட் பண்ணியிருக்கான், உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி உங்கள் தாத்தாவை டார்கெட் பண்ணியிருக்கான். அவனுக்கு நிறைய செகண்ட் கம்மிங் வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது. உனக்கு எவ்வளோ டைம் இருக்குது? 20, 30, 40, 50, 60, அவ்வளோதான். ஸோ நீ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீ தான் வந்து அலர்ட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலான்னா நீ எத்தனை நாள் வாழ போகிறன்னு உனக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தான் தெரியும். ஸோ யூ ரியலி நீட் டு பி வெரி கேர்ஃபுல். Number 2 is God has a restraining power on the devil. Okay, the devil's power is derived from God, right? Agree, disagree? First அதை சொல்லுங்க. Devil's power is derived from God. Agree, disagree? ஆமா, because God has the ultimate power, right? So you need to talk to the source. You need to have a connection with the source. So you need to talk to the source and the source should listen to your prayer. Na அதுக்கு நீ ஒழுங்கா இருக்கணும் ராஜா. நீ ஒழுங்கா இல்லாம இருந்தனா கர்த்தர் வந்து உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. சோர்ஸ் உன் ஜெபத்தை கேட்கலனா ஜோபுக்கு என்ன நடந்துச்சோ தான் உனக்கும் நடக்கும். ஸோ யூ நீட் யுவர் ப்ரேயர்ஸ் டு பி லிசன்னா எப்படி இருக்கணும்? நீ தப்பு பண்ணாமல் இருக்கணும், தப்பு பண்ணுறவன் கூட நீ போகக்கூடாது. ஸோ அந்த தப்பு பண்ணுறவன் உன் வீட்டில் இருந்தாலும் சரி, உன் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, யூ நீட் டு ஹாவ் அ ஸ்பைன். ஸ்பைனை தெரியுமா? இப்போ நான் நேராக நிற்கிறேன்னா இந்த முதுகெலும்பு இப்படி இருக்கக்கூடாது, கூனி குறுகி இப்படி நல்ல தைரியமாக நின்று நீ பண்ணுறது தப்பு, நீ இதை செய்யாத அப்படின்னு தைரியமாக சொல்லணும். அது யாராக இருந்தாலும் அவங்கள பார்த்து நீ சொன்னாதான் யூ வில் பி அ மவுத் பீஸ் ஆஃப் காட். ஏன்னா கடவுள் யாரையும் பார்த்து பயந்து ஓடலை. இல்லை யாரும் ஐயோ இவங்க நினச்சிப்பாங்க, அவங்க நினச்சிப்பாங்க, இல்லை இரு இந்த காரியத்தை முடிக்கலாம் அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணாரா அப்படி கர்த்தர்? என் முக்கியமான காரியமே நீ திருந்துறோம் தான் என் காரியம். யூ ஷுட் சேஞ்ச், மேன் ஷுட் ரிப்பெண்ட், மேன் ஷுட் பி டேர்ன் பேக். அதுதான் அவனோட மோட்டிவை தவிர என்ன இது நடக்கணுமா அது நடக்கணுமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதெல்லாம் நீ பண்ண என்ன ஆகும்னா you become the tool of the enemy and God does not listen to your prayer. So whatever you're praying is just only waste of time. நீ பாட்டு உட்காந்து லபன்னு கத்திட்டே கவிதான் நீ ராத்திரி முழுக்க. அதுதான் சில பேருக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தயவு செய்து வந்து ப்ரேயர் வந்து பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் சரியான இடத்துல தான் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கரெக்டான விஷயத்துக்கு தான் நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸை கொடுக்குறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஜெபிங்க. ஃபர்ஸ்ட் கெட் ரைட் வித் காட், தென் ப்ரே. இட் டசன்ட் சே ப்ரே அண்ட் தென் கெட் ரைட் வித் காட். ஃபர்ஸ்ட் ஆர் யூ ரைட்? ஆர் யூ இன் த ரைட் ஸ்டாண்டிங்? ஆர் யூ ரிப்பெண்டிங்? தட்ஸ் வை இட் சேஸ் a righteous man. righteous man என்ன? ஒரு நல்ல மனுஷன். அவன் 7 தடவை விழுந்தாலும் 7 தடவை எந்திரிப்பான். He will get up.
பட் சில பேர் தெரியுமா, ஒரே தடவை தான் விழுவான், அப்படியே விழுந்துக்கிட்டே தான் இருப்பான், எந்திரிக்கவே மாட்டான். See, we need to think. It's a very easy. We need the Bible. சும்மா மேலால படிச்ச சொன்ன பார்த்தீங்களா, சில பேர் வந்து பைபிள் முழுக்க வந்து தெரியும், வவ் 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 வவ்னு வாங்க. மேலே என்ன, அங்கே ஒரு பவ் வவ், கீழேன்னா வவ் வவ், அப்புறம் ஒன்று ஊன்னு வாங்க. கடைசியில் வாப்பா கொஞ்சம் உனக்கு பல்லு இருக்கே கடிப்பானா, அவ்வளோதான் ஓடிடும். இப்போ நான் கல்லை எடுத்து வச்சுக்கோ ஓடிடுவாங்க, ஸ்டிக் எடுத்து ஓடிடுவாங்க. என்ன ஓடுறாங்க, அவ்வளோ குறைச்சிங்களே, வாங்க இங்கே கொஞ்சம் வாங்க, என்ன ஒரு கடி கடிங்க. கடிக்கவே மாட்டாங்க. அது சுத்த வேஸ்ட். அதனால ஒரு யூஸும் கிடையவே கிடையாது. ப்ளீஸ் பி இன் த ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். Be right with God. If you are not going to be right with God, the devil is going to touch you. You are opening a door to the devil. நீங்க சரியா வந்து இல்லனா, நீங்க கதவை திறந்து I invite you Satan into my house, I invite you Satan into my family, நீங்களே கதவை திறந்து விடுறீங்க. And God cannot hear your prayer. Satan வந்து என்ன பண்ணாலும் நீங்க கத்திட்டே இருக்க வேண்டியதான். Because you haven't changed, you haven't followed the Bible, you're not right with God, you're not a righteous man. நீ righteous man இருந்தாதான் when you fall you will get up. If you're not a righteous man, you will not get up. நீ எந்திரிக்கவே மாட்ட. அதான் நிறைய பேர் பாருங்க, எந்திரிக்கவே முடியல அவங்களால. அவங்க யாரா வேணா இருக்கட்டும், அவங்க பிஷப்பாக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், அவங்க யாரா வேணா இருக்கட்டும். The question mark is, are you a righteous man? That's all. God is only looking at that one quality. Where is your faith? Where is your scripture? நீ ஸ்கிரிப்சரை வந்து டெய்லி வந்து பல மணி நேரம் படிக்கிறது முக்கியம் கிடையாது. அந்த ஒரு வேர்ஸாச்சும் ஃபாலோ பண்ணுறியா? தியோரி நீங்கள் எந்த கிறிஸ்டியனை கேட்டிங்கனாலும் தியோரி நல்லா அருமையாக சொல்லுவாங்க. சரி இவ்வளோ படிச்சிருக்கீங்களே, ஒன்று பண்ணி காட்டுங்க, தெரியாது. இப்போ ஒரு டான்ஸை பற்றி எல்லாரும் வந்து அப்படியே ஒப்பிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தங்களும் டான்ஸ் ஆட தெரியும்னா அதுக்கு பேர் டான்ஸ் ஸ்கூலா? சொல்லுங்க. டான்ஸ் ஸ்கூலே கிடையாது. என்னப்பா எல்லாமே படிக்கிறீங்க, கதக்னா எப்படின்றீங்க, அதுனா எப்படின்றீங்க, பேலேனா எப்படின்றீங்க, படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எப்பப்பா நீங்கள் ஆடி காட்ட போகிறீங்க? ஆடலாம் முடியாது. ஒருத்தன் 4 பேர் வீல் சேரில், இன்னொருத்தன் இப்படி, இன்னொருத்தன் ஐசியூவில், ஒருத்தன் கோமாவில். ஆனால் எல்லாரும் டான்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. மணிக்கணக்காக பேசுனாங்க டான்ஸை பற்றி, பேசிக்கிட்டே இருக்காங்க டான்ஸை பற்றிப்பா. பேசிக்கிட்டே இருக்கீங்க, எப்பப்பா ஆட போகிறீங்க? ஆடவே முடியல. ஆனால் பேசுறது டான்ஸை பற்றி. அப்படி தான் இருக்குது பைபிளை பற்றியும். பைபிள் 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 இவ்வளோ பிளெஸிங்ஸ் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் இப்படி செய்வார், கர்த்தர் அப்படி செய்வார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் பாவிக்காக வந்தார், இது அது அது அதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கே காதல் ரத்தம் வந்துட போது, அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. ஆனால் ஒன்று கூட செஞ்சு காட்டுறது கிடையாது. So devil will be very happy, no? There's an English saying which says, barking dogs seldom bite. கொலைக்கிற நாய் கடிக்காது. இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. யூடியூப்பில் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும், இன்ஸ்டாகிராம் எல்லாமே. ஆனால் செஞ்சு காட்டணும். ஐம் சேயிங் ப்ளீஸ் டூ த டாக்கிங். ஓகே, ஸோ லெட்ஸ் நாட் ரீச் அ பாயிண்ட் where God removes his restraining power from the devil and the devil coolly attacks you. சாத்தான் அப்படியே கூலாக அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுற ஜெபத்தையும் கேட்கவே கேட்காது. ஸோ அந்த பயம் அட்லீஸ்ட் நமக்குள்ளே இருக்கும். ஐயோ சாத்தான் வந்து வந்துடுவானே, we should be little bit careful. That's why God says, hey, I want you to be like me. ஒரு என்ன மாதிரி இருப்பா. That's what I was asking Jim Pastor. Like I always ask him many questions. I was asking him, Pastor, யாராவது ஒரு பாஸ்டர் நான் கர்த்தரை போல தான் நான் இருக்கேன், என்ன மாதிரி நீங்கள் வாழ்ந்து பாருங்க அப்படின்னு வந்து பால் மாதிரி தைரியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே சொன்னாலும் சொல்லவே முடியாது. அப்போ கேட்டேன், அப்புறம் என்னத்துக்காக உங்கள் பாஸ்டர்னு பேரை போட்டுக்கிறாங்க? அட்லீஸ்ட் த லீடர் ஷுட் பி, நோ, சபையை விட்டுருங்க, பாஸ்டராச்சும் இருக்கணுமா இல்லையா? சொன்ன ஒரு பாஸ்டர் பாலை பாருங்க, பைபிளில் தைரியமாக பேசியிருக்காரு. பீட்டரை பாருங்க, ஜானை பாருங்க, எங்கே பயம் தெரியுது? பயமே கிடையாது. பயனாலே பார்ப்பாங்க. தே ஆர் லயன்ஸ். இவங்க தான் உண்மையான லயன். பைபிளில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, லயன் ஆஃப் ஜூடா மாதிரி. இவங்க தான் த ட்ரூ லயன்ஸ் இந்த பைபிள். மற்ற பேரை பார்க்கும்போது இங்கே சிரிப்பு தான் வருது. லயன் டான்ஸு, லயன் வேஷம், லயன் மாஸ்க்கு, சும்மா லயன் டிஷர்ட், இதை போட்டு ஒரு யூஸ். ஐ ஆம் அ லயன் போட்டால் நீ லயன் ஆகிடுவியா? ஆகவே மாட்டேன். உன் பேருக்கு முன்னாடி லயன் சோ அப்படின்னு போட்டோன்னா நீ சிங்கம் ஆகிடுவியா? நீ ஆகவே மாட்டேன். நீ
சிங்கத்துக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த குவாலிட்டிக்காக தான் அந்த சிங்கம். சாத்தானுக்குன்னு சில குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டிக்காக தான் அந்த சாத்தான். நீ வந்து சாத்தான் மாதிரி பண்ணா நீ சாத்தானோட ஆளு தான். நீ சிங்கம் கிடையவே கிடையாது. நீ நரியா வேணா இருந்துக்கோ, நீ பாம்பா வேணா இருந்துக்கோ, நீ வேற பூச்சியா வேணா இருந்துக்கோ. ஏன்னா அப்படிதான் ஜெபிக்கிறாங்க. கர்த்தரே, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு மண்ணு, நான் ஒரு இது குப்பை, இப்படிதான் ஜெபிக்கிறாங்க. இதெல்லாம் பைபிள்ல எங்க போட்டிருக்குன்னே தெரியல. இப்படியா போட்டிருக்கு? நீ ஒரு குப்பை, நீ ஒரு மண்ணு, நீ ஒரு புழு, நீ ஒரு பூச்சி, நான் அருகதே இல்லாதவன், நான் வந்து எதுவுமே, நான் ஒரு பிச்சைக்காரன், இப்படியா போட்டிருக்கு பைபிள்ல? போடவே இல்லை. ஆனால் இப்படி தான் ஜெபம் ஆரம்பிக்கதே இப்படி தான். இப்போ என் புள்ள வந்து என்கிட்ட, மம்மி நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு மண், எனக்கு இதை கொடுங்கண்ணா, நான் என்ன நினைப்பேன்? என்ன பைத்தியங்கிட்டையும் பிடிச்சிருக்கான் அவனுக்கு, அப்படிதான் கத்த நினைப்பாரு. ஸோ அப்படி இப்போ அப்படி சாத்து சொல்லலாம், இன்னும் சொல்லு, இன்னும் ஜெபி, நீ ஒரு குப்பை தான், இன்னும் கத்து, அப்படி கூட சேர்த்துக்கணும். நான் ஒரு குலைக்கிற நாய், நான் யாரையும் கடிக்க மாட்டேன், நான் ஒரு வாலாட்டுற நாய், நான் யாரையும் சொரிய மாட்டேன், இதெல்லாம் கூட போட்டுக்கணும். நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம இதெல்லாம் கூட சேர்த்துக்கணும் நம்மளோட இதுக்குள்ள. ஏன்னா இட் வில் பி மோர் பெட்டர். இன்னும் அது ஹாப்பியாக இருக்கும் சாத்தான். வெரி குட், கரெக்டாக சொல்கிறானே பையன், நல்லா குலைக்கிறானே அப்படின்னு. பட் காட் இஸ் டெல்லிங் அஸ் பி லயன்ஸ். யோ நீ இன்னொரு லைனை நீ சண்டை போடணும். நான் உனக்கு பண்ணி காட்டியிருக்கேன். God has exampled it and the disciples have exampled it. So why not we follow it? நான் ஒரு தடவையும் நான் கேட்பேன், பிரியாவாக இருக்கட்டும், ஜிம் பாஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பிரேம் பாஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் கேட்பேன், நம்ம கர்த்தர் மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இதை ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு எங்கே வலிக்குது? எங்கே தலை வலிக்குதா, வாந்தி வருதா, வயிற்று வலிக்குதா, எங்கே வலிக்குதுன்னு சொல்லுங்கள், அங்கே மருந்தாச்சும் கொடுத்துறோம் உங்களுக்கு. ஏன் அதை ஏன் ஃபாலோ பண்ண முடியல நம்மளால? Paul is telling, no, imitate me like I imitate Christ. Each pastor should be able to say that. யோ என்ன மாதிரி நீ ஃபர்ஸ்ட் இரு, நான் எப்படி இருக்கேன் என்ன மாதிரி நீ இரு, அது போதும். நீ என்ன மாதிரி இருக்கியா, நான் கர்த்தரமாக தான் இருக்கேன் அப்படின்னு தைரியமாக சொல்ல சொல்லுங்க. ஒரு ஆளை சென்னையில் சொல்ல சொல்லுங்க, சென்னை விடுங்க, ஒரு ஆளை வந்து எங்கேயாவது சொல்ல சொல்லுங்க. சொல்ல முடியாது. Because that is how they have become, which is very sad. It is not something to be happy about. நம்ம ரொம்ப வந்து இதை பற்றி வெக்கப்படணும், ரொம்ப வேதனைப்படணும். ஒரு கிறிஸ்டியன்ஸாக இருந்துட்டு ஒரு பாஸ்டர் கூட வந்து பால் மாதிரி சொல்ல முடியலன்னா அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். that they not able to imitate Christ. கர்த்தரை போல இருக்க முடியல. It's very very sad. So that's why the devil is attacking pastors. That is why the devil is attacking churches. நிறைய தடவை என்ன கேள்வி கேட்குறாங்க, எதுக்காக வந்து சபை வந்து இல்லை, ஏன் சபை மக்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம்னா, ஆமாம் இதுக்கு மேலேயும் கஷ்டம் வரும். ஏன்னா நீங்கள் வந்து எந்த சிங்கத்துக்கு கதை திறந்து விட்டுருக்கீங்க? த டிவௌரிங் ஒன், த கன்னிங் ஒன், த ஃபாதர் ஆஃப் லைஸ். உன்னை வந்து சாவடிக்கணும்னு வந்து பல வருஷமாக சுற்றிட்டு இருக்க சிங்கத்துக்கு கதவை திறந்து விட்டுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் சபைக்குள்ளே இதுதான் நடக்கும். But God is telling you, even if that old lion comes, He is telling you, guys, you are my lions. நீங்க சிங்கங்க, நீங்க சிங்க குட்டிங்க. What does the Bible say? The young lions will not hunger anything. He is telling you that நீங்க தான் என் சிங்க குட்டிங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சிங்க குட்டிங்க மாதிரி இருக்கோமா? நம்மளே கண்ணை ஒரு நல்ல தடவை கண்ணை மூடி உண்மையாவே நம்ம சிங்க குட்டி மாதிரி இருக்குமா, இல்லை பூனை குட்டி மாதிரி இருக்குமா, இல்லை நரி குட்டி மாதிரி இருக்குமா, இல்லை பண்டி குட்டி மாதிரி இருக்குமா? நம்மளே யோசிச்சு பார்த்துக்கணும். நம்ம என்ன மாதிரி இருக்கோம்னா நம்மளே நல்ல கண்ணை மூடி யோசிச்சு பார்த்துக்கணும். ஆனால் கர்த்தர் நம்மளை வந்து சிங்க குட்டி தான் கூப்பிட்றாரு. He says, young lions, you will lack nothing. I am like the lion of Judah. You guys are lions. அவன் ஒரு கிழட்டு சிங்கம், வந்தா பார்த்துக்கலாம், வாங்க, let's go for war. He saying, come, let's rage war. பயப்படாதீங்க, ஓடாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பயந்து அப்படியே நடுங்கி ஓடி, இதுக்கு நம்ம நிறைய இது வச்சுருப்போம், ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருப்போம். இல்லை சிஸ்டர், நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், இதெல்லாம் பண்ணிங்களே, யார் வாழ்க்கை உருப்பட்டுருக்கு அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஒரு லிஸ்ட் எடுக்கணும். நம்ம ஒரு சர்ச்சில் வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கணும். இந்த சர்ச்சுக்கு வந்து எத்தனை பேர் வாழ்க்கை உருப்பட்டுருக்கு, எத்தனை பேர் வாழ்க்கை மாறி இருக்கு, எத்தனை பேர் வாழ்க்கை வந்து எத்தனை பேர் புத்தி தெளிஞ்சிருக்கு, இதெல்லாம் நம்ம எடுக்கணும் ஒரு லிஸ்ட்டு. ஏன்னா பல வருஷம் ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம மாறலை, புத்தி தெரியல, நம்மளுக்கு ஒரு தைரியம் வரல, ஒரு எதுவுமே செய்யலைன்னா அப்போ எதுக்காக நம்ம இடத்துக்கு போயிட்டுருக்கோம்? For what are we going there?
to see each other's face? No, we are going there to grow, to get strong, to understand, to strategize. See, the Bible is very clear. It says strategize. கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி போட்டு நீ பண்ணணும் வேலையை, அப்படியே பேன் உட்காரக்கூடாது. நெக்ஸ்ட் இஸ் ரெசிஸ்டிங் த டெவில், நாட் பை மியர் பீயிங் அ கிறிஸ்டியன் பட் பை இமிட்டேட்டிங் கிரைஸ்ட். ஒன்லி ஒன் ஸ்ட்ராங் லயன் கேன் டிஃபீட் another, right? Right? Only one strong lion can defeat another. Only if you are a strong lion, you can defeat another. Fourth point is standing firm in the truth. நீ நம்புறது வந்து உண்மை நம்புறியா? பைபிள் உண்மை நம்புறியா? எல்லாரும் நம்புறீங்களா? நம்புறீங்களா? இந்த பக்கம் எல்லாரும் பைபிள் தான் உண்மை நம்புறீங்களா? யூ நீட் டு ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் த ட்ரூத். நீ உண்மை நம்புறனா அந்த உண்மையை கடைசி வரைக்கும் அதை நீங்கள் வந்து hold firm. The Bible says hold firm to the truth. நீ ஒரு உண்மை நம்புற, அந்த வசனத்தை வந்து நல்லா மனப்பாடம் பண்ற, அதுவே பாட்டா பாடுற, ஆனா அதுவே செஞ்சு கட்டினா செய்ய மாட்ற. வாங்க செய்யுங்கன்னா செய்ய மாட்டீங்க. ஆனா பாட்டா பாடுங்கன்னா நல்லா பாடுறீங்க, இதுவா வந்து போஸ்டரா ஓட்டுனா ஓட்டிடுறீங்க, இல்லை இப்படி பண்ணா அப்படி பண்ணா பண்ணிடுறீங்க. சரி செஞ்சுதான் பாருங்களேன். God is saying, no, do. Just don't be mere hearers of the word, but be doers. பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் டெய்லி வந்து வாயிலே சிட்டப்ஸ் 20, பெஞ்ச் ப்ரெஸ் 40, ட்ரெட்மில் 45 minutes, 3 minute ரன்னிங், சூப்பராக ஃபிட் ஆகிடுவேண்ணா? செய்யணும்ல. அதான் அதே தான் இங்கே ஆல் ஆஸ்பெக்ட்ஸில் ப்ளீஸ் லெட் அஸ் டூ திங்ஸ். Number 4, let us look at 1 Corinthians 10:13. 1 Corinthians 10:13. 1 கொரிந்தியன் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனிதர்களுக்கு சம்பவிக்கிற சோதனையை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு சம்பவிக்கவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய பலத்திற்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் உண்டாக்குவார். No temptation has overtaken you that is not common to man. இப்போ உங்களுக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் வந்து, உங்களை மட்டும்க்கு தான் இது ஒரு ஸ்பெஷல் இது கிடையாது. உங்களுக்கு முன்னாடி many people have gone through the same path. நிறைய பேருக்கு இதே தான் நடந்திருக்காங்க. Many people have slipped, many people have fallen. We have lot of examples in the Bible what to do, what not to do. ஸோ இது ஒன்றும் வந்து ஐயோ எனக்கு மட்டும்தான்னு கிடையவே கிடையாது. யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ எனக்கு மட்டும்தான் குடும்ப பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் காசு பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் இதெல்லாம்னா உங்களுக்கு மட்டும் கிடையவே கிடையாது. இது எல்லாருக்கும் இருக்கு. உங்களுக்கு முன்னாடியும் நிறைய பேர் வந்து இதே பாதையில் போயிருக்காங்க, உங்களுக்கு அப்புறமும் நிறைய பேர் போக போகிறாங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரே சாய்ஸ் என்னன்னா, நீங்கள் ஒரு சிங்கம் மாதிரி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் பெயிண்ட் அடிச்ச சிங்கம் மாதிரி சர்ச்சுக்கு வந்து உட்கார போகிறீங்களா? ஏன்னா நிறைய பாசஸ் வச்சுருப்பாங்க, டின்னா பெயிண்ட்டு நல்லா உங்களுக்கு பூசி விட்டு அமுச்சிடுவாங்க. எண்ணெய் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸுன்னு கொடுப்பாங்க ஒரு பெயிண்ட்டு, பைபிளை தலையில் வைக்கிறேன்னு ஒரு பெயிண்ட்டு, அப்புறம் உருளுங்கன்னு பெயிண்ட்டு, இது செய்யுங்கன்னு பெயிண்ட், நிறைய பெயிண்ட் இருக்குது, விதவிதமாக பெயிண்ட் இருக்குது, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கலைய அவங்க டச்சப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீக்லி டச்சப்னு ஒரு பாலிசி இருக்கா இல்லையா? நல்லா இருக்குது அந்த பாலிசி, டச்சப் பெயிண்ட் டச்சப் பாலிசி. டச்சப் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கெங்கன்னு. அது நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு பெயிண்ட் டச்சப் தேவையா? யாருக்காவது புலி வேஷம் பெயிண்ட் டச்சப் தேவையாங்க? சிங்க வேஷம் மாஸ்க் தேவையா? சிங்க ட்ரெஸ்ஸு பைபிள் என்ன போட்டிருக்கு? சிங்கமா மாறு. சிங்கமா மாறத்துக்கு ஃபர்ஸ்ட் நீ சிங்கம்னு நம்பணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் ஒரு சிங்கம்னு நம்பணும். நான் ஒரு அசிங்கம்னு நம்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் என்ன சிங்கம். So look at each other and say, I am a lion. Nalla, I am a lion. ஆமா, you are lions. நம்ம எல்லாமே we are lions. Do we need to fear the devil? devil நீங்க பயப்படணுமா பார்த்து? You don't have to fear the devil. You only need to fear God. And you need to aim to be a righteous man.
நல்ல ஒரு மனுஷனாக இருக்கணும்னு நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. aim to be a righteous man. See, before I close, I want to talk to you about the great exchange. Okay? We in the Bible talks about many great exchanges, right? The Bible talks, right? One is the great exchange on the cross. One is another one at great exchange at creation. The great exchange at the fall. The great exchange. There are so many great exchanges. When you look at this particular chapter, there is one great exchange. You know what is that great exchange? Let's look at, when you look at the weapons of warfare, அது எடுக்க தேவையில்ல. When you look at the weapons of warfare, there are so many weapons of warfare, right? There is one belt of truth, right? You cannot, when olden days, they used to wear a outfit which is like a bathrobe. Bathrobe தெரியும்ல, பாத்ரூப் மாதிரி தான் போடுவாங்க ஒரு அவுட்ஃபிட்டு. அதில் வந்து பாத்ரோபுக்கு ஒரு பெல்ட் கொடுப்பாங்க. பெல்ட் கொடுக்கணும்னா என்ன ஆகிடும் சார்? அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு யூஸ் கிடையாது. அதுதான் சொல்கிறேன், பாத்ரோபுக்கு யூஸ் இல்லை. உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு யூஸே கிடையாது இந்த பெல்ட்டு போடலன்னா. ஸோ முக்கியமாக என்னென்னா அந்த பாத்ரோபுக்கு என்ன தேவை? அந்த பெல்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களை என்ன சொல்ல போடுறாங்க? பெல்ட் ஆஃப் ட்ரூத். சத்தியத்தோட பெல்ட்டை போடு, இல்லைனா நீ வந்து நேக்கடாக சுற்றுவ. யூ வில் பி நேக்கட் இன் திஸ் வேர்ல்ட். இப்போ எவ்வளோ அசிங்கமாக இருக்கு நான் சொல்லும் போது. ஓ மை காட், இதெல்லாம் நான் பேசினாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எங்கேயாவது குத்தம் குடையும், இல்லைனா எதுவுமே ஆகாமல் அப்படியே சோப் மசாஜ் மாதிரி ஆகிட்டு அப்படியே போயிடுவீங்க நீங்கள் எல்லாரும். நல்லா பேசினாங்களே அப்படின்னு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், இஃப் யூ டோன்ட் ஹாவ் த ட்ரூத், பெல்ட் முக்கியமாக போடலைன்னா பாத்ரோபுக்கு, இட்ஸ் லைக் யூ வாக்கிங் நேக்கட். there's no use of wearing that dress. சும்மா பைபிளை மட்டும் வச்சு அது ட்ரூத் நீ நம்பலைன்னா சும்மா ஒரு ஜாக்கெட் மாதிரி தான். நீ பா நடந்துகிட்டே இருக்க வேணா அந்த ஜாக்கெட் பாட்டு இப்படி போகும் அப்படி போகும். என்ன பாஸ்டர் அசிங்கமாக இருக்கும்ல? அப்படி தான் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. வெறும் பைபிளை கையில் வச்சுப்பாங்க. முக்கியமாக என்ன சொல்லுது? பைபிளை கையில் வைக்காத, பெல்ட் போடு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் சொல்கிறேன். அதை வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து டைட்டாக கட்டணும். அதை டைட்டாக கட்டினேன்னா நம்ம வந்து நேக்கட் மேன் மாதிரி தான் போயிட்டுருப்போம். எல்லாரும் பார்த்து சிரிப்பான், யோ என்னையா அவன் கையில் தூக்கிட்டு இருக்கான் பாரு, மேலே வந்து ட்ரெஸ்ஸு போட்டானா அதுக்கு பெல்ட் போட்டானா எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு எல்லாரும் சிரிப்பாங்க. நானே ஃபஸ்ட்டு சிரிப்பேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். ஒரு சண்டைக்கு போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து உன் ஹார்ட்டையும் இதையும் காப்பாது, சரியா? த பிரஸ்ட் பிளேட் இட் சீம்ஸ் வாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர், த நெக்லேருந்து. த ஓல்டன் டேஸ் த பிரஸ்ட் பிளேட்னா இங்கே தான் நிறைய நர்வ்ஸ்லாம் இருக்குது. ஸோ if the enemy hits you here, you will die. If it hits your chest, it will die. If it touches any of your organs, you will immediately die. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டுருந்தாங்களாம். ஸோ அது ரெண்டாவது வந்து என்னவா அது போடணுமா? ரைச்சஸ்னஸ். அப்போனா நீ யோக்கியமாக இருக்கிறத தான் எது காப்பாற்றும்? உன் உயிரை காப்பாற்றும். இல்லைனா அதை வச்சு சாத்தான் வந்து உன்னை ஒரு நிமிஷத்தை ஸ்னைப்பர் ஷாட் சொன்னால் பார்த்தீங்களா, படக்குன்னு மேலேருந்து டப்புன்னு போட்டோன்னா அவ்வளோதான், போயிடுவீங்க நீங்கள். அந்த மாதிரி நிறைய பேர் என்ன போடுறாங்க, சில பேர் பெல்ட்டு போடுவாங்க, அதுக்கு மேலே பிரஸ்ட் பிளேட் போட மாட்டாங்க, தைரியமாக போயிட்டுருப்பாங்க. நான் பெல்ட்டை போட்டுட்டேனே. பெல்ட்டை போடுறது உன் மானத்தை நீ காப்பாற்றுறதுக்கே, பிரஸ்ட் பிளேட்டை போடுறது வந்து உன் உயிரை காப்பாற்றுறதுக்கே. ஸோ ரெண்டாவது வந்து பெல்ட்டும் போடணும், பிரஸ்ட் பிளேட்டும் போடணும். அது ரெண்டாவது. மூணாவது வந்து ஷூஸ் ஆஃப் த காஸ்பிள். நீ எங்கே போறியோ தயவு செய்து கர்த்தரோட வார்த்தையை நீ சொல்லு. ஏன்னா நீ அதை சொல்லாமல் ஆத்மா ஆதியம் செய்யாமல் நீ அப்படியே செத்தனா என்ன ஆகும்? மேலே போயிட்டு திரு நீ முழிச்சிட்டு இருப்ப. ஐயோ இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆக போகிறோமா? ஐயோ எப்படியோ என்ட்ரு ஆகிட்டோம் என் உள்ள, நம்மளுக்கு வீடு கிடைக்க போதா, என்ன கிடைக்க போகுது, நம்ம எங்கே இருக்க போகிறோம்? அப்புறம் கர்த்தரோட நல்லா கேட்பாரு. இப்போ நான் கேட்குற கேள்வியே பதில் சொல்ல முடியலன்னா கர்த்தர் கேட்குற கேள்வி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப ஈகராக இருக்கேன்ப்பா, ஹெவனுக்கு போகிறது நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். நான் ஒரு 4-5 எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பாஸ்டருங்க இருக்காங்க, அவங்கள என்ன கேட்க போகிறாரு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் கேள்வி. ஏன்னா நானே அவங்கள ரொம்ப நிறைய கேள்வி கேட்குறேன். ஸோ அவர் என்னென்ன கேட்பாரு, இவங்க இப்படி நம்ம கேட்டே இவங்க திருந்தாமல் இருக்காங்க, திருந்திட்டாங்கன்னா பரவாயில்ல, திருந்தாமல் இருக்காங்களே மேலே போய் என்ன பண்ண போகிறாங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீ ஷூ போடுறன்னா அது எதுக்காக? இங்கே நடக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, மேலே போய் நீ ஒழுங்காக நடக்கணும். அதுக்கு தயவு செய்து உன் வாய் இருக்குது பார்த்தியா, அதை திறந்து 4 பேருக்கு காஸ்பலை சொல்லனா உனக்கு ரொம்ப பிரச்சனை மேலே. மூணாவது சோர்ட் ஆஃப் த ஸ்பிரிட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா நீ இதையும் போட்டுட்ட, பெல்ட்டையும் கட்டுட்ட, ஷூவும் போட்டுட்ட, ஒருத்தன் ஓடி வரான், அவனை குத்த உனக்கு தேவையில்ல ஸ்பிரிட்டு.
சில பேருக்கு ஸ்பிரிட்டே கிடையாது, ஹோலி ஸ்பிரிட்டும் கிடையாது, அவங்க சொந்த தைரியமும் கிடையாது, எந்த ஸ்பிரிட்டும் கிடையாது. வேர் இஸ் யர் ஸ்பிரிட்? ஐ ஆம் ஸ்பிரிச்சுவலி டெட். ஓ என்னையா செத்துட்டியா? அப்போ நீ தான் எதுக்கே வாருக்கு வந்த? உன்னா சைடு தானே தூக்கி போடணும். நீ எதுக்கு பண்ண வந்த? என்ன தைரியத்தை நீ வந்திருக்க? என்னை கூப்பிட்டாங்க, ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் சர்ச், என்னை கூப்பிட்ட இடத்துக்குலாம் நான் வருவேன். யோ நீ வந்தையா, பெல்ட்டை போட்ட, ஷூவை போட்ட, பிளேட்டை போட்ட, கையில் அந்த கத்தி எடுத்துகிட்டு வர வந்துட்டியே, இப்போ யார் கத்தியோட நீ பண்ணுவ? சில பேர் என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர் முதுகு மேலே போய் ஒளிஞ்சுப்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ நான் சோட் ஃபைட்டிங் பண்ணி காப்பாற்றிட்டு இருக்கேன். ஆமாவே இல்லையா பிரியா? ஆமாம். பின்னாடி அப்படியே ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது, இந்த பசங்களாம் பிடிச்சிப்பாங்க பார்த்தீங்களா ட்ரெயின். பாஸ்டர் நீங்கள் முன்னாடி போங்க, நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டே இருங்க, பின்னாடி நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம். ஏன் உங்களுக்குலாம் கத்தியங்க? கத்தி இருக்கு ஆனாலும் இல்லை, ஷார்ப்பாக இல்லை. சில பேருக்கு வந்து கத்தி சும்மா இப்போ தான் கட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ தான் ஆர்டர் கொடுத்துருங்க. ஆமாம் என்ன பண்ணுறது, நீங்கள் கத்தியத்தை பார்த்து தட்டுவாரா? அவர் தான் செய்யணுமா? சில பேர் வந்து அதே மாதிரி கத்தி இப்போ தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம், இப்போ தான் கொடுத்துருக்காங்க பாவம் ஆர்டர். இப்போ இந்த கத்தி எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், குத்த போகிறேன் பண்ண போகிறேன்னு இப்போ தான் வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், தயவுசெய்து கத்தி எடுத்துகிட்டு வாங்க. நம்ம போகிறது வந்து சண்டைக்கு, சும்மா நீங்கள் பாட்டின அப்படியே ஹாயாக பாத்ரூமை போட்டுட்டு பெல்ட்டை போடாமல் வர்றது, ப்ரெஸ் பிளேட் போடாமல் வர்றது, இதெல்லாம் வந்து சுத்தமாக வேஸ்ட்டு. லாஸ்ட் பாயிண்ட் இஸ் யூ நோ வாட், த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். Helmet of salvation only is very important, that you need to hold your salvation till the end. You know what is a great exchange? Helmet of salvation will be exchanged for the crown of glory when you enter heaven. If you don't have the helmet of salvation, you cannot have the great exchange of the crown of glory. நீங்கள் வந்து ஹெவனுக்கு போகும்போது உங்களுக்கு க்ரௌன் வேணும்னா கடைசி வரைக்கும் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் உங்கள் தலையில் இருக்கணும். நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும், போக போக அப்படியே விரத்தி அடைஞ்சிடுவாங்க, போக போக வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிரச்சனை வந்தால் இப்படி மாறிடுவாங்க, இல்லை தப்பான ஒரு ஆள் கூட போய் சேர்ந்துருவாங்க, இல்லை தப்பு பண்ணுற இடத்துலையே உட்காந்துக்கிட்டு வாயை திறக்க மாட்டாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், யூ ஆர் எக்ஸ்சேஞ்சிங் யோர் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் ஃபார் நத்திங். God is saying He wants you to exchange your helmet of salvation for the crown. Today, before we close, I want each of us to please think and analyze, am I ready for this great exchange?